அண்மை காலமாக சர்ச்சைகளில் சிக்கி வரும் ஓலா நிறுவனம் தற்போது திடீரென 500 பேரை அதிரடியாக பணி நீக்கம் செய்திருக்கிறது. இதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. எலக்ட்ரிக் வாகனத்தின் மவுசு அதிகரித்து வந்தபோது விற்பனையிலும் விளம்பரத்திலும் முன்னிலையில் இருந்தது ஓலா. ஓலா ஸ்கூட்டர் அறிவிப்பின் போதே முன்பதிவுகள் அதிக அளவில் நடந்ததாக கூறப்பட்டது. இப்படி ஹைப்பில் இருந்த ஓலா ஸ்கூட்டர் அண்மை காலமாக சர்ச்சைகளில் சிக்கின. திடீரென பற்றி எரியும் வாகனங்கள், பாதியிலேயே நிற்கும் வாகனங்கள், திடீர் கோளாறு, சேவை குறைபாடு என தொடர் புகார்களுக்கு உள்ளானது. கடந்த மாதம் மத்திய நுகர்வோர் ஆணையத்திடமிருந்து 10,644 புகார்கள் பெற்றதாகவும் அதில் 99.1% புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்திருந்தது. ஆனால் பெரும்பாலான புகார்களுக்கு தீர்வு காணப்படவில்லை என ஆணையம் தரப்பில் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய நுகர்வோர் ஆணையம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டது. இது மட்டுமின்றி தொடர்ந்து நஷ்டத்தை மட்டுமே அந்த நிறுவனம் சந்தித்து வருவதாகவும் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் 495 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக ஓலா நிறுவனம் மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சுமார் 500 பணியாளர்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது ஓலா நிறுவனம். ஆட்குறைப்பு நடவடிக்கை மூலம் தேவைக்கு அதிகமுள்ள பணியாளர்களை நீக்குவதாகவும் இதையடுத்து இழப்புகளை மீட்கும் வகையில் நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாகவும் தகவலறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனால் ஓலா நிறுவன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை பெற்று சேவை குறைபாட்டால் விரக்தியடைந்த வாடிக்கையாளர்கள் இனியாவது சேவையில் முன்னேற்றம் மேற்கொள்ளப்படுமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.